கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அண்ணா நகர் கிளைக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பின் சார்பாக நடத்தப்படுகின்ற பல்வேறு வகையான சேவைகள், பல்வேறு வகையான நல் வழிகாட்டி நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான மார்க்க சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய வகையில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், அந்த வரிசையின் பட்டியலில் இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலே சிறிய வகையிலான ஒரு தெருவுணை பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக நாமும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் சில இஸ்லாம் ரீதியான தகவல்களை குறிப்பிட்ட சில இந்த நேரத்திலே அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு ஈமானும் முஸ்லிம்களும். அதாவது ஈமான் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துடைய சட்டங்களை, அந்த இறைவனுடைய சட்டங்கள் மீது இறை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். முஸ்லீம் என்றால் அதற்கு அர்த்தம் ஏதோ ஒரு மதத்திற்குண்டான ஒரு அடையாள பெயரோ அல்லது யாரோ ஒருவர் வைத்த பெயர் அல்ல. இறைவனுடைய இந்த மார்க்கங்களை அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, கட்டுப்படுகிறார்களோ, அந்த கட்டுப்படுதலுக்கு பெயர் தான் முஸ்லிம். இறைவனுடைய சட்டங்களை, இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம், கட்டுப்படக்கூடியவர்கள். அதாவது ஈமான் என்றால் இறை நம்பிக்கை கொள்வது. அந்த இறை நம்பிக்கையை சரியான வகையில் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்கள். இந்த தகவல்களை நமது ஜமாத் சார்பாக, அமைப்பு சார்பாக இதற்குண்டான புரிதலை முஸ்லிம்களும் என்னவென்று தெரியாமல் இருந்தார்கள். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமூக மக்களும் கூட இறை நம்பிக்கை என்பது என்ன, முஸ்லிம்கள் என்றால் என்ன என்பதை வாழையடி வாழையாக தொண்டொட்டு வந்த சில கலாச்சாரங்களை பின்பற்றி அப்படியே வந்து விட்டார்கள். ஆனால் இறை நம்பிக்கை, அதற்குண்டான அடிப்படையான விஷயங்கள், அதே போல இறைவனை கட்டுப்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே எது அல்லாஹ் தஆலா கட்டுப்பட சொல்கிறானோ, எதன் மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறானோ அந்த நம்பிக்கை சரிவர பின்பற்றாமல் முஸ்லிம்கள் வாழக்கூடிய சூழலில் தான் இவ்வகையான பிரச்சாரங்கள் கடந்த 40 வருடங்களாக இந்த அமைப்பு செய்து வருகிறது. இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விஷயங்கள் நம்பிக்கை வைக்க சொல்கிறது. அது எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால், நாம் கண்களால் பார்க்க முடியாத, கண்களால் பார்த்திராத, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை இந்த மார்க்கம் நமக்கு நம்பிக்கை கொள்ள சொல்கிறது. இதுதான் அடிப்படையாகவும் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், இறைவன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதே மிக முக்கியமான விஷயம்தான். ஏன்னா அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வே பார்க்காத பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம். அப்படி அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயம் இவ்வளோ மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வாழக்கூடிய சூழல் இருக்குது என்றால் அது எப்படி சாத்தியமானது, எப்படி அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதுதான் கேள்வி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பலவிதமான நம்பிக்கைகள்,
முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அடுத்ததாக வைக்கக்கூடிய நம்பிக்கையை தூதர்கள் மூலமாக இந்த மார்க்கம் வந்து நமக்கு சேர்ந்தது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா இறைவன் தூதர்களை அனுப்பினான். பல்வேறு தூதர்கள் ஒன்று சென்று விட்டார்கள். கடைசியாக நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி அவர்கள் கடைசி தூதர் நமக்கு. இப்படி அல்லாஹ்வை நம்பிவிட்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்தை சீர் செய்வதற்காக வந்த நபிமார்களையும் இந்த இஸ்லாம் நம்ப சொல்றது, இறை நம்பிக்கை கொள்ள சொல்கிறது. நபிமார்களை நம்பணும். அந்த நம்பிக்கை எல்லாம் எப்படி வந்தது என்பது அடுத்ததாக தகவல் வரும். அதே போல நபிமார்களை நம்பிவிட்டு அதனுடைய வேதங்களை நம்பணும். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் சமுதாயத்திற்கு செய்தி சொல்ல வரும் பொழுது ஒரு தனி மனிதனாக வந்து செய்திகளை சொன்னால் அந்த சமூகத்திற்கு சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய தீமையான காரியங்கள், மனிதருக்கு உகந்த காரியங்கள், சமுதாயத்தை சீர்கேடு கழித்து செல்லக்கூடிய காரியங்கள், இப்படி பல்வேறு காரியங்கள் நடைபெறும் பொழுது தனி மனிதராக வந்து அதை சரி செய்தால் சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்க மறுப்பார்கள். அவர்கள் சொல்ல வந்த செய்தி இது நான் சொன்னது இல்லை, இது இறைவனால் அனுப்பப்பட்ட செய்தி, நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை செய்யாதீங்கன்னு அந்த நபிமார்கள் வந்து சொல்வார்கள். தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வந்து அவர்கள் தூது செய்தியை சொல்கிறார்கள். அந்த தூது செய்தி இறைவன்கிட்ட நபிமார்கிட்ட வரணும். வருவதற்கு அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்கள் வானவர்களை நியமனம் செய்கிறாங்க. அல்லாஹ்விடம் வரக்கூடிய செய்தி நபிமார்களுக்கு வரணும். அந்த நபிமார்களுக்கு வரக்கூடிய அந்த செய்திக்கு அல்லாஹ் தஆலா வானவர்களை ஏற்பாடு செய்கிறான். அந்த வானவர்கள் அந்த செய்தி கொண்டு வர்றாங்க, இறை செய்திகளை அந்த வானவர்கள் கொண்டு வருகிறாங்க. இப்போ எதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் பாருங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் எதுவுமே இதுல இல்லை. அல்லாஹ்வை இறைவனை நம்பிக்கை கொள்வது, நபிமார்களை நம்ம பார்க்கல, அவர்களை நம்பிக்கை கொள்வது, நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்தி, திருமறை குர்ஆனிய வேதம், அதில் இருக்கக்கூடிய வசனங்கள், முன் சென்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய வேதங்கள், அப்போ அதையும் நம்ம பார்க்கல. திருமறை குர்ஆன் கையில் இருக்கிறது, அதற்கு முன் சென்ற வேதங்கள், அதன் மீது நம்பிக்கை வைக்கணும். அது கொண்டு வந்த அந்த செய்திகளை சொன்ன வானவர்கள், மலக்குமார்கள், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். யாராவது மலக்குமார்களை பார்த்தோம்னா பார்க்கல. அதுதான் இறைவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த ஈமான் சொல்றோமே இறை நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இதன் மீது வைக்க வேண்டும். திருமறை குர்ஆன், இதற்கு முன் சென்ற வேதங்கள், அதன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த திருமறை குர்ஆன் அல்லது இதற்கு முன் சென்ற நபிமார்கள் வந்த அந்த வேதங்களை எல்லாமே நாம் நம்பியே ஆக வேண்டும். நம்பவில்லை என்றால் நான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியாது. அந்த திருமறை குர்ஆன் இன்றைக்கு நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய கையில் இருக்கிறது. இது கடைசி தூதராக நாம் ஏற்றுக்கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமறை குர்ஆனுடைய முழு வசனங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. தொகுத்து ஒரு புத்தக வடிவத்தில் இன்னைக்கு திருமறை குர்ஆன் இருக்கிறது. இப்போ இவ்வளோ நம்பிக்கைகள் இருக்குல்ல. அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும். இது எல்லாமே வரிசைப்பட்டு இருக்குல்ல. திருமறை குர்ஆனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மறுமை என்கிற ஒரு நம்பிக்கையில தான் முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது நான் வாழக்கூடிய வாழ்க்கை, மிக குறைந்த காலகட்டம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஒரு 50 வருடமோ 60 வருடமோ தான் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை. நம்முடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய இறப்பிற்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது. நாம் உலகத்தில் வாழும் பொழுது செய்த நற்காரியங்களுக்கு கூலியும், நாம் தவறான காரியங்கள் இருந்தால் அதற்கு தண்டனைகளும் அங்கே கிடைக்கும். அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று நம்முடைய இந்த நம்பிக்கையில் ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மறுமை நம்பிக்கை. இந்த தகவல்கள் எல்லாமே நாம் முழுவதுமாக நம்பி இருக்கிறோம், நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி நமக்கு அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை, இது இறைவனுடைய செயல்தான், இறைவனுடைய வசனங்கள் தான், இது நம்பிதான் ஆக வேண்டும் என்று அதீத நம்பிக்கை முஸ்லிம்கள் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டாலும், தவறு செய்தாலும் உடனே சொல்லுவார்கள், இது அல்லாஹ்ட்ட போய் மறுமை நாள்ல நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டும், இதற்கு கணக்காட்டி ஆக வேண்டும் என்று
முஸ்லிம்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஏன்னா அந்த மறுமையின் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு, மறுமை நம்புகிறார்கள். இந்த செய்திகளை எல்லாமே மேலோட்டமாக நாம் நம்பிக்கை நம்பிக்கை என்று கடந்து சென்று விட்டாலும் இதை எங்கிருந்து நாம் எழுதுவோம் என்றால், கடைசியாக நான் சொன்ன திருமறை குர்ஆன் ஒரு மனிதனுக்கு எதையுமே பார்க்காமல் எதை பற்றியுமே கேள்விப்படாமல் அவன் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வாழுகிறான் என்றால் அவனுக்கு உறுதியான சில அத்தாட்சிகள் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு செய்தி சம்பவம் நமக்கு வேண்டும் என்றால் உடனடியாக ஒரு வீடியோ வேணும், ஆதாரம் ஏதோ ஒன்று வேணும் சொல்லி நம்ம கேட்போம். அந்த மாதிரி இந்த செய்திகளுக்கு எல்லாமே நமக்கு உறுதியான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். நபிமார்கள் வந்து சென்றது கூட பல ஆதாரங்கள் இருக்கிறது, எடுத்து விடலாம். இன்றைக்கு சொல்கிறார்கள் நூஹ் நபி சம்பந்தமாக பல ஆதாரங்கள் இருக்கிறது, இப்ராஹிம் நபி சம்பந்தமாக பல ஆதாரங்கள் இருக்கிறது, வரலாற்று ரீதியாக எழுதப்பட்டிருக்கிறது, பல நபிமாருடைய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது. ஆனால் இந்த மறுமை என்பது, அல்லாஹ் என்பது, சொர்க்கம் நரகம் என்பது, இது எல்லாமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையாளர்களே கிடையாது, முஸ்லிம்களே இல்லை, கட்டுப்பட்டவர்கள் நாம் கிடையாது. ஆக இதன் மீது எல்லாம் நம்பிக்கை நமக்கு எப்படி வருகிறது என்றால், திருமறை குர்ஆனிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வசனங்கள், நாம இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பலவிதமான செயல்கள் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கண்மூடித்தனமாக எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஏதாவது நீங்க இந்த மார்க்கத்திலே ஒரு செயலை நீங்கள் செயல்படுத்த விரும்பினால் அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய வசனங்களை படித்தால் கண்மூடித்தனமாக நீங்கள் எதையுமே பின்பற்ற இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. நீங்கள் தெரிந்து கொண்டு ஆராய்ந்து உண்மையா அல்லது பொய்யா என்று தெரிந்து கொண்டுதான் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. திருமறை குர்ஆனில வரலாற்று ரீதியாக அல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அந்த சான்றுகளை ஒப்பிட்டு பார்த்த பின்புதான் இது எல்லாமே உண்மையாக இருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருமே கேள்விப்படாத, யாருடைய அறிவுக்கும் எட்டாத பல செய்திகள் இந்த திருமறை குர்ஆனுக்குள்ள இருக்குதுன்னா அதுல மேலும் சொல்லப்படக்கூடிய செய்திகள்லாம் உண்மைதான், அதுல எந்தவித சிறிய சந்தேகமும் இல்லை என்று நமக்கு தெளிவாகிறது. திருமறை குர்ஆன்ல இன்றைக்கு உண்மைப்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான சம்பவங்கள், இது நாம் அல்லாஹ்வை நம்புறோம், மறுமை நம்புறோம், மறைவான பல விஷயங்களை நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை என்பது இதன் மூலமாக உண்மைப்படுத்தப்படுகிறது. ஒன்று மனசால ஏற்றுக்கொள்வது ஒரு விதம், நாம் எல்லாமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டோம், இது மனசால ஏற்றுக்கொள்வது விதம். சிலர் இது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து வர்றாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் செய்தி என்னன்னா திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்கள் தான். யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது. ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது. என்ன யோசிச்சு பார்க்க முடியாது? ஒன்று நாம் செல்ல வேண்டும் என்றால் வலதுபுறமாக ரோட்ல போகலாம் வழி, அல்லது இடது பக்கம் போகலாம், அல்லது நேரான பாதையில போகலாம். மேலே செல்லக்கூடிய வானங்களுக்கு செல்லக்கூடிய தகவலை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது என்றால் அது குறிப்பிட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருமே கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டாங்க. திருமறை குர்ஆனில அல்லாஹ் தஆலா இன்றைக்கு மக்கள் அறிவு விஞ்ஞானம் வளர்ந்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது, இன்றைக்கு அதெல்லாம் யோசிப்பது சாத்தியம். பூமி கீழே எவ்வளவு போகலாம், வானத்துக்கு மேல எவ்வளவு போகலாம், எந்த மண்டலங்களுக்கு செல்லலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு பேசலாம் நாம, அவ்வளோ செய்திகளை எல்லாம் மக்கள் திரட்டுறாங்க, விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு சாத்தியம். இதை பற்றி எந்தவித ஒரு ஞானமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு சக்தி பெற்றால், நீங்கள் வான்வழியே செல்லக்கூடிய இன்றைக்கு ஏவுரையெல்லாம் விடுறான்ல, மேலே ஆய்வு செய்யறான்ல, அதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. உங்களுக்கு சக்தி வந்து விட்டால், உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் நீங்கள் வானத்துக்கு மேலே ஏறி போகலாம். இன்றைக்கு பேசுற மாதிரி நாம பேச முடியாது. ஒரு குறிப்பிட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போங்க, அப்போ கொஞ்சம் அந்த காலத்துக்கு சென்று மேலே யாராவது ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிற மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இல்லை.
அன்றைய காலகட்ட மக்களுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரிந்திருக்காது. அன்றைக்கு திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போல திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆராய்ச்சி செய்து கடல்களை பற்றி ஆய்வு செய்து சொல்கிறார்கள். கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஒரே மாதிரி இல்லை, அதுல 2-3 வகையான நீர்கள் இருக்கிறது, அது ஒன்றோடு ஒன்று கலக்காது என்று இப்போ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சிட்டான். 23-22 ஆண்டுகளுக்கு முன்னால் உறுதியாக ஆய்வு செய்து இது கலக்கவே இல்லைன்னு சொல்லி 13-14 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய முழு விவரத்தையும் வெளியிடுகிறான். 23-24 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பார்க்கிறான். அதை பற்றி விஞ்ஞானபூர்வமாக முழு தகவல்களை துல்லியமாக கிட்டத்தட்ட 2011-12 ஆண்டுகளிலே, அதற்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. முழு விவரங்களும் 2011 நினைக்கிறேன் அன்றைக்கெல்லாம் வெளியிடுகிறான் துல்லியமாக. ஆனா இதை பற்றி திருமறை குர்ஆன் கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஒன்றோடு ஒன்று கலக்காது என்று அன்றைக்கு திருமறை குர்ஆன் பேசியிருக்கிறது. கடல்ல நீர் இருக்கிறது, மேலே பார்க்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கிறது அந்த நீர். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம் என்ன? கடல்ல பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியாக அந்த நீர் இருக்கும், ஆனால் அது ஒன்றோடு ஒன்று கலக்காது. அந்த மாதிரி ஒரு திரையை நாம் போட்டிருக்கிறோம். நீங்க பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அது ஒன்றோடு ஒன்று கலக்காத வகையில் நாம் ஒரு திரையை அமைத்திருக்கிறோம். இந்த இறை நம்பிக்கை என்பது இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள மக்கள் இது உண்மைதான், இது சத்தியம்தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம ஏற்றுக்கிற மாதிரி நம்ம வாழையடி வாழையாக நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம், அவங்க முஸ்லீம் சொல்லி வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு வரக்கூடிய விஞ்ஞான பூர்வமாக இந்த தகவல்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உள்ளே வரக்கூடிய மக்கள் ஆச்சரியப்பட்டு போறாங்க. நமக்கு இதெல்லாம் ஆச்சரியமே இருக்காது, ஏன்னா அப்படி முஸ்லீமா இருக்கும், அது உண்மை நம்பிட்டோம், நல்லா இருக்கிறோம், அந்த நம்பிக்கை ஆழமாக நமக்கு இருக்கிறது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அவர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த மறுமை என்பது உண்மை, அல்லாஹ் என்பது உண்மை என்று எப்படி நம்புறாங்கன்னா, இந்த விஞ்ஞான பூர்வமான இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள் தான். நேரம் குறைவாக இருக்கிறதுனால் இது சம்பந்தமாக தெளிவாக விளக்க வேண்டும் என்றால் அந்த கடலை பற்றி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசணும், விளக்கமாக துல்லியமாக அது என்னென்ன செய்தி வரலாறு என்று பேச வேண்டும் என்றால் வெறும் கடலை பற்றி பேசுவதற்கு அரை மணி நேரம் இருக்கும். ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் வெறுமனே நீ நம்பாதன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நீ வெறும் அந்த ஈமான் கொள்ள வேண்டும், இறை நம்பிக்கை வர வேண்டும் என்றால் சாதாரணமாக நம்பிடாதீங்க. நீ ஆய்வு செய்து இது என்னுடைய மார்க்கம், இது சத்தியம், இது உண்மை, நான் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் உனக்கு வேணும்னா திருமறை குர்ஆன் புரட்டி பார்க்க சொல்கிறது. இந்த மார்க்கம் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் எல்லாமே கூட ஒவ்வொன்றாக இந்த விஷயங்களை பார்த்து ஆடி போறான், அசந்து போகக்கூடிய வகையிலே இந்த ஒவ்வொரு தகவலும் அடங்கி இருக்கிறது. எப்படி சொல்ல முடியும்? கடல்ல இருக்கக்கூடிய நீர் மேல பார்க்கும்போது ஒன்றாக இருக்கிறது, இன்றைக்கு ஆராய்ச்சி சொல்றான். ஆனால் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியா இருக்கிறது, அதுல ஒரு திரை இருக்கிறது, திருமறை குர்ஆன் பேசுகிறது. இவர்கள் சென்று ஆய்வு செய்து சொல்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அடர்த்தியாக இருக்கிறது, ஒரு பக்கம் அடர்த்தி கம்மி, அதனுடைய நிறம் வேற மாதிரி இருக்கிறது, இதனுடைய நிறம் வேற மாதிரியாக இருக்கிறது, எல்லாமே வெவ்வேறு வகையில் அமைந்திருக்கிறது. ஆனால் மேலே பார்க்கும்போது ஒரே மாதிரி. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் அதுக்கு நடுவில் ஒரு திரையை போட்டிருக்கிறோம். எப்போ இறக்கப்பட்ட வசனம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம். ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன் எடுத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம்னா அந்த மலக்குமார்கள்லாம் உண்மை என்ற நம்பிக்கை வரும். எப்போ வரும்? இந்த அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான அந்த சம்பவங்களை நான் பார்க்கும் பொழுது மலக்குமார்கள்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க, மறுமை என்பது கண்டிப்பாக வரும். அது எப்போ வரும்னா இது போன்ற வசனங்களை நான் படித்து பார்க்கும் பொழுதுதான் கண்டிப்பாக அந்த ஈமான் இறை நம்பிக்கை என்பது ஆழமாக வரும். அதே போல இந்த நம்பிக்கை கொண்டு விட்டோமே என்றால் இறை நம்பிக்கையும் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை கொள்வது மட்டும் போதாது, அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எப்படி நம்பணுங்கிறது ஒரு வகை, அந்த எப்படி நம்பக்கூடிய வகை என்பது திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்தோம்னா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் என்பது நமக்கு ஒருவனே, அவன் இருக்கிறான். அந்த நம்பிக்கை கொள்வது பெரிய விஷயமாக திருமறை குர்ஆன் பேசல, சர்வசாதாரணம். இது உண்மை, இது சத்தியம் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் தேவையே இல்லை. சர்வசாதாரணமாக திருமறை குர்ஆன் பேசிட்டு செல்கிறது. இதுக்குள்ள வந்து விட்டோம் என்றால் இது எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது. நம்பிக்கை கொள்வது பெரிய விஷயமே கிடையாது, சர்வசாதாரண விஷயம்தான்.
சரி, நம்பிக்கை கொண்டு விட்டோம். முஸ்லிம் கட்டுப்பட்டவர்கள், அப்போ இறை நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு இருக்கோம். அதானே விஷயம். ஈமானும் முஸ்லீம்களும்னா ஈமான் கொண்டுட்டோம். அந்த ஈமான் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, நமக்கு ஏதோ நம்முடைய தாய் தந்தை வாழடி வாழ வந்துட்டோம், இது ஒரு வகை. இன்னொரு வகை சிந்தித்து பார்த்து இது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து வரக்கூடிய ஒரு வகை. ஈமான் கிடைச்சிருச்சு, இதுல சந்தேகமே வராது. படித்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லது இனி படிக்கக்கூடியவர்கள், இனி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு மிக எந்த சந்தேகமும் வராது. அந்த வகையில் தான் இருக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, முஸ்லீம்கள் அப்படின்னா கட்டுப்பட்டவர்கள், கட்டுப்பட்டு வாழ வேணும். எதை கட்டுப்பட்டு வாழ வேணும்? இறை நம்பிக்கைக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ சொல்லல இஸ்லாம். இறை நம்பிக்கையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களையும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அனைத்து விதமான சட்டங்கள். நீங்க யாருக்கும் நோவினை தரக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடாது, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எது உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதோ அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. இப்போ கட்டுப்பட வேண்டும் என்றால் இந்த மார்க்கம் 2 வகையாக கட்டுப்பட சொல்கிறது. ஒன்று, இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஒன்று. இரண்டாவது, சமூக ரீதியாக நம்மையும் சேர்த்து நாம் வாழக்கூடிய சூழல், எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த முதல்ல இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இறைவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு மாற்றமா நம்ம செய்ய முடியாது. ஏன்? முஸ்லீமா பேர் எடுத்திருக்கிறோம்ல, கட்டுப்பட்டவர்கள். நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம்னா எதன் அடிப்படையில் நாம் இருக்கணுமோ, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொல்கிறார்களோ அதன்படியில் தான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இது முஸ்லீம். அதே போல வணக்க வழிபாடுகள் விட்டுவிட்டு உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் பொழுது எந்தெந்த வகையில் நாம் வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கட்டுப்பட்டோம்னா அனைத்து ரீதியாகவும் நீங்க கட்டுப்படணும். நீங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் வாழ முடியாது, நீங்க நினைத்தது போல் வாழ முடியாது. ஏன்? இந்த மார்க்கத்திற்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடு இருக்கிறதோ அதன்படிதான் வாழ வேண்டும். நான் இதை ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொண்டு நான் மதுவை குடிப்பேன்னா இந்த மார்க்கம் தடுக்கிறது. மதுவை குடிக்க கூடாது, மது தடை செய்யப்பட்டது, ஹராம் என்று இந்த மார்க்கம் தடுக்கிறது. ஏன்? உன்னுடைய உடலை இது கேடு விளைவிக்கும், உங்க உடலுக்கு தீங்கை தரும், இந்த மதுவை அருந்தக்கூடாது என்று இந்த மார்க்கம் தடுத்து வைத்திருக்கிறது. நீ வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கினால் உன்னுடைய பொருளாதாரம் அழிந்து போகும் என்று இந்த மார்க்கம் தடுக்கிறது. நான் இறை நம்பிக்கை வைத்துக் கொள்வேன், ஆனால் இதெல்லாம் நான் செய்து கொள்வேன் இந்த மார்க்கம் தடுக்கிறது. இறை நம்பிக்கையில் மட்டும் வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டு முஸ்லீம்கள் கட்டுப்பட்டவர்கள், கட்டுப்பட்டு வாழணும். எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்? உங்களே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு புகை பிடிக்கக்கூடிய பழக்கம்னா அது விட்டு விட இந்த மார்க்கம் சொல்கிறது. மது குடிக்கக்கூடிய பழக்கம்னா அது விட்டு விட இந்த மார்க்கம் சொல்கிறது. குடிக்க கூடாது, இஸ்லாம் தடுக்கிறது. ஒரு வட்டிக்கு நான் வாங்கிக்குவேன், இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிற வட்டி தடை செய்கிறது, அது தீங்கு என்று புரிய வைக்கிறது இந்த மார்க்கம். இப்படி கட்டுப்படக்கூடிய வகை என்பது வெறும் மார்க்க ரீதியாக இறைவன் சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, மற்ற வணக்க வழிபாடுகள் மட்டும் கட்டுப்பட சொல்லல. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில கட்டுப்பட்டு வாழ வேண்டும். தீமையான செயல் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இந்த மார்க்கம் தடை செய்து கட்டுப்பட்டு வாழ சொல்கிறது. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அதுக்கும் இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. பல்வேறு வகையான நன்மைகள் ஆர்வமூட்டுகிறது. இது எல்லாமே கட்டுப்பாடுக்குள்ளதான் வரும். இன்றைக்கு இந்த ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிட்டத்தட்ட 18-19 ஆண்டுகளாக 2004 முதல் நினைக்கிறேன், 2004 முதல் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக ரத்த தானங்கள் செய்த ஒரு அமைப்புனா நம்ம தான். ஏன் செய்யறோம்? என்ன காரணம்? ஏதாவது நம்ம செய்தோம்னா அரசியல் ரீதியாக ஏதாவது நம்ம பொறுப்புகளா, பதவிகளா ஒண்ணுமே இல்லை. ஏன் செய்கிறோம்? இன்றைக்கு முதல் ரேங்க்ல வர்றோமே. மாவட்ட அளவில் கூட பல அவார்டுகள் வாங்குறோம், மாநில அளவில் கூட பல அவார்டுகளை ரத்த தானத்திற்காக வேண்டி முதல் இடத்துல இருக்கிறோம். 2வது இடம் வரக்கூடியவர்கள் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தூரத்தில் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம முதலிடம் அதிகமான ரத்த தானங்கள் தமிழ்நாட்டை செய்தது யாருன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பு. 2வது யாருன்னு பார்த்தோம்னா அவர்கள் நம்ம நெருங்கவே முடியாது. ஏதோ 100 வித்தியாசம்னா நெருங்கி வந்துருவாங்க. ஆயிரக்கணக்கில் வித்தியாசம், 4000, 5000, 7000 வித்தியாசம், வருஷத்துக்கு வித்தியாசம். இவ்வளவு வித்தியாசம் நெருங்க முடியாது. இவ்வளவு செய்கிறோம்னா என்ன காரணம்?
எதற்காக செய்கிறோம்? கட்டுப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே நன்மை செய்ய சொல்லி ஏவுகிறார். நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவரை ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். நன்மையான காரியங்கள்ல நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். எந்த நோக்கமும் கிடையாது. ரத்த தானத்தில் முதல்ல வர்றோம்னா, நாம முதலிடத்தில் இருக்கிறோம்னா வேற எந்த ஒரு நம்ம காரணமும் இல்லை. தனியாக அரசாங்க ரீதியாகவோ இல்ல தனி நபர்கள் மூலமாக எதுவுமே கிடையாது. எதற்காக செய்கிறோம்னா இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், கட்டுப்பட்டு இருக்கிறோம். எதை கட்டுப்பட்டு? அல்லாஹ் சொல்லிட்டான் நன்மையான காரியங்கள் நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க நன்மையான செய்யுங்க. அதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையில வெள்ளம் வருகிறது அல்லது வேற ஏதோ பகுதியில் வெள்ளம் வருகிறது, உடனடியாக போய் நிக்கிறோம். நாம செய்யற மாதிரி யாருமே செய்யறது இல்லையே. அல்லது ஏதாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அவ்வளவு போய் நிக்கிறோம். எதற்கு செய்யறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அடுத்தது கட்டுப்பாடு. இது எல்லாமே கட்டுப்பாடுகள். இந்த மாதிரி அதான் பாதிக்கப்பட்டால் உடனடியாக போய் களத்தில் நிக்கணும். இஸ்லாம் அதான் போதிக்கிறது. போய் நிக்கிறோம்ல. நாம இங்கிருந்து சென்னைக்கெல்லாம் போயிருக்கிறோமா இல்லையா? வெள்ளம் வந்து விட்டால் எத்தனை பேர் போயிருக்கிறோம்? இது வெறும் ஒரு பள்ளிவாசலோ அல்லது இங்க ஒரு ஆபீஸ் இருக்குன்னா உள்ளுக்குள்ள நடக்குது, அப்படி இல்லை. இதன் மூலமாக ஒரு மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பல கிளைகளுக்கு பல நற்செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலே நமக்கு தலைமையில சொல்லக்கூடிய பல நற்காரியங்கள் இங்க மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கிளையாக அண்ணாநகர் மட்டும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. இதற்கு பின்னால் பல கிளைகள் கீழே இருக்கிறது, எங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்கு எங்குகிறோம்? எதற்காக செய்கிறோம்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை திருக்கிறோம். இறை நம்பிக்கை வந்து விட்டது. அல்லாஹ் கட்டுப்பட சொல்றான். நான் சொல்லக்கூடிய செயல்களால் கட்டுப்படணும். கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்வதனால தான் இது எல்லாம் கட்டுப்பாடுகளுக்குள்ளே வருகிறது. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இந்த மாறை எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் உங்க வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, நீங்க உணவை சாப்பிட்றீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். நீங்க மட்டும் வயிறா சாப்பிடக்கூடாது. இந்த மார்க்கம் சொல்கிறது, இஸ்லாமிய மார்க்கம்னாவே வெறும் சுயநல மார்க்கம் கிடையாது. முதல்ல பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். பிறருடைய நலத்தை நாடணும். பிறர் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா பார்த்து விட்டுத்தான் நீங்க சாப்பிடணும். ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் சமைத்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழம்புல தண்ணியை போட்டு அதிகப்படுத்தி பக்கத்தோடு கொடுக்கணும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அதுதான் கட்டுப்பாடு. இறைவனுடைய கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்டு முஸ்லீமாக இருக்கிறோம்னா, முஸ்லீம் என்பது என்ன? கட்டுப்பட்டு இருக்கிறோம். நான் மட்டும் வயிறார சாப்பிட மாட்டேன், நான் பிறருக்கு கொடுப்பேன். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் என்னுடைய வயிறை நிரப்பிட மாட்டேன். அதனாலதான் 2 பெருநாட்கள் வருகிறது. அந்த பெருநாட்கள்ல நமக்கு என்ன இருக்கிறது? ரம்ஜான்ல ஒரு பெருநாள் வருகிறது. அந்த பெருநாள்ல என்ன? ஃபித்ராங்கிற ஒரு தர்மத்தை கொடுக்கிறோம். நம்ம மட்டும் அன்றைய நாள்ல சந்தோஷமாக வயிறு நிரம்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் வேலைகளாக இருக்கிறோம்னு சொல்லி தேடி சென்று அந்த மக்களுக்கு கொடுக்கிறோம். இந்த இடத்துல ஆரம்பித்து இங்க ஒரு களம் அமைத்து எத்தனை வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் கட்டுப்பாடு. இறைவன் சொல்லிட்டான், நீங்கள் மட்டும் அன்றைக்கு நிறைய ருசியான உணவை சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் சாப்பிடாம கஷ்டப்படுகிறானோ அவனை தேடி சென்று நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இருக்கிறோம்ல. அடுத்த இன்னொரு பெருநாள் வருகிறது, ஹஜ் பெருநாள். அன்றைக்கு எத்தனையோ பேர் மாமிசம் என்பது அவங்களுக்கு ஒரு எட்டாக்கணி கஷ்டம். மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வழக்கம் நிறைய பேர் இருக்கிறது. அன்றைய நாள் ஹஜ் பெருநாள்ல கூட்டாகவோ அல்லது தனியாகவோ அவர்கள் செய்யக்கூடிய குர்பானிகளை மக்கள் எல்லாம் ஏழைகளை தேடி சென்று விநியோகம் செய்கிறோமா இல்லையா? எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ் சொல்லிருக்கோம். அதுதான் கட்டுப்பாடு. இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில எந்த விதமான கொஞ்சம் கூட நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. முழு நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது திருமறை குர்ஆனில. நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இதிலும் கூட கட்டுப்பாடு. எதுல? இது கொடுக்காம போயிடலாம் இஷ்டத்துக்கு, நாம அப்படி இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஒரு குர்பானி கொடுக்கிறோம்னா ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கணும். ஃபித்ரான்னா ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும். இது எல்லாமே நாம் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையோடு போகாம முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நான் அனைத்திலும் கட்டுப்பட்டு இருப்பேன். இந்த அமைப்புல நம்ம பயணம் செய்யறோம். யாரையும் காட்டவே முடியாது. புகைப்பிடிக்கக்கூடிய ஆளை வெறுக்கிறான்னு சொல்லி ஒரு ஆளும் காட்ட முடியாது. யாராவது ஒரு ஆள் 2ஆவது இருந்தாங்கன்னா அவங்க இந்த மார்க்கத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒரே ஒரு ஆளையும் கூட மது குடிக்கக்கூடிய ஆளை காண்பிக்கவே முடியாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் அப்படிதான் என்று நாம் வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கிறோம். இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு போதும், சொர்க்கத்துல போய் அந்த மாதிரி வாழ்க்கை வாழல. இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய வணக்கங்கள், அந்த வணக்கம் இறைவன் எப்படி சொல்கிறானோ வழிகாடுறோம் அதன்படி நம்முடைய வணக்கங்கள் இருக்கும். 2வது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும் கூட
நமக்கு சுயநலமான வாழ்க்கை இல்லாமல் பிறர் நலன் நாடக்கூடிய வகையில் தான் இந்த மார்க்கம் வாழ சொல்கிறது. யாருக்காவது ஒரு கஷ்டம், யாருக்காவது பிரச்சனை, உடனே போய் நிற்கிறோம். ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறோம். இங்க மட்டும் இல்ல, தமிழக அளவில் நிறைய ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறோம். எதுக்கு வைத்திருக்கிறோம்? யாருக்காவது பாதிப்பு என்றால் உடனடியாக சென்று உதவி செய்யணும். யாருக்காவது பாதிப்பு என்றால் அவளுக்கு ஆக வேண்டி நாம் பணம் காசோ பொருளாதாரோ தரக்கூடிய உதவி இல்லை என்றால் வேற என்னால் என்ன முடியுமோ போய் களத்தில் நிற்கிறோம். கொரோனா சமயத்தில் கூட நாம இழந்து விட்ட அந்த மனிதர்களை போய் தொட எவ்வளவு பேர் பயந்தாங்க. இன்று நாம இந்த அமைப்பு, இந்த ஜமாத் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நபர்கள் இங்கே களத்தில் இருக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க சபையில, அவர்கள் கூட சில உடைகளை அணிந்து கொண்டு சென்று எத்தனையோ பேர் அடக்கம் செய்திருக்கிறோம். ஏன்? ஏதாவது யாருக்கா பாதிப்புன்னா ஒதுங்கி ஓடக்கூடிய மக்கள் நாம் இல்லை, நம்ம போய் களத்தில் நிற்கணும் சொல்லி எத்தனையோ இறந்தவர்கள் அடக்கம் செய்ய குடும்பத்தார் பயந்த சூழலின் நிலையில் நம்ம போய் செஞ்சோம். ஏன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். கட்டுப்பாடு என்றால் வெறும் இறை வணக்கங்கள் மட்டும் கட்டுப்பாடு இல்லை. யாரோ மௌத்தாயிட்டா இறந்து இருக்கிறார் அப்படின்னா கண்டும் காணாமல் போகக்கூடிய வழக்கம் இந்த மார்க்கத்தில். அந்த மாதிரி ஒரு பாதிப்படைந்தால் போய் நான் நிக்கிறோம். நம்ம இதுதான் இறைவன் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் சமயத்தில். ஆக நம்முடைய வாழ்க்கையில பிற மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், இதன் மீது உறுதியாக நம்பிக்கை வர வேண்டும் என்றால், அல்லது நமக்கே ஆழமான நம்பிக்கை வர வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய என்னதான் உள்ளே இருக்கிறது, என்னதான் இறைவன் அல்லாஹ் அந்த செய்திகளை சொல்கிறார் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதீதமாக வந்துவிடும். அதனுக்குள்ளே தான் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள், எப்படி நீ வாழ வேண்டும் என்று அதிலே தான் கட்டுப்பாடு இருக்கிறது. அதனுடைய ஒரு வழிமுறை தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். நாம் இன்றைக்கு செயல்பாடுகள் செய்கிறோமே, இது ஒண்ணுமே இல்லை. இதைவிட 100 மடங்கு அவர்கள் செய்து காட்டினார்கள். தானவர்கள் அள்ளி கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் வெறும் பேச்சுக்கள் மட்டுமில்ல, ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது. இந்த சமுதாயம் மக்களுக்கு செய்த சேவைகள் வெறும் பேச்சுக்கள் மட்டுமில்ல, மைக்ல பேசிட்டு போறதில்ல, எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு இருக்கிறது. சுனாமியாக இருக்கட்டும், சுனாமி சமயத்துல இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் கிடையாது. அன்றைக்கு போய் நின்றவர்களாம் நாம தான். சுனாமி சமயத்துல 23-4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்றைக்கு யார் போய் நின்னாங்க களத்துல? அன்றைக்கு எந்தவித பேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை. களத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கோம். நாம இன்றைக்கு மக்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லி நிறைய பார்க்கிறோம்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல நல்லது செய்யறோம்னு சொல்லி எடுத்து போட்டு இருக்காங்க. அந்த நோக்கம் நமக்கு கிடையாது. அந்த நோக்கத்திற்காக செயல்படவும் இல்லை. நம்முடைய நோக்கம் இறைவன் கட்டுப்பட சொல்கிறார். அந்த கட்டுப்பாடுகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நாம் வாழக்கூடிய இந்த சூழலிலே இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்தது மட்டும் இல்லாமல், இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் இல்லாமல், கட்டுப்பாடோடு சமூகத்தில் வாழக்கூடிய பல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலும், அதே போல பிறர் நலன் நாடக்கூடியவர்களும் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை இங்கு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறைவன் தந்திரல வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.